வெறும் 9 லட்சத்துலங்க, வெறும் 9 லட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு இடம் வாங்கலாம். திருவள்ளூர் டு திருத்தணி திருப்பதி ஹைவேல உங்களுக்கு ஆன் ரோடு மேலேயே பாத்தீங்கன்னா NH 716 ஹைவேல ஆன் ரோடு மேலேயே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். எனக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா பட்டறை பெரும்புதூர் டோல்கேட். அந்த டோல்கேட்டுக்கு அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. இது பாத்தீங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட். உங்களுக்கு சூப்பரான ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு அருமையான ப்ராஜெக்ட். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6-வே ரோடாக கன்வெர்ட் பண்ண போறாங்க. NH 716 நீங்களே பார்த்துருப்பீங்க. எப்பவுமே உங்களுக்கு வந்து பஸ் வசதி இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம டோல்கேட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப்பும் இருக்கு. இங்கேருந்து திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தான். ஒரு 5 to 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் இருக்க மேஜராக இருக்க எல்லா லொக்கேஷனுமே பிரைம் லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 6 கிலோமீட்டரில் இருக்குது. ஒரு 5 to 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துக்குமே போய் சேர்ந்துடலாங்க. டோல்கேட்லேருந்து அப்படியே ஒரு 50 மீட்டர் கூட இருக்காதுங்க. அந்த மாதிரி ஒரு ஆன் ரோடு மேலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அரசன் ரியல் எஸ்டேட்லேருந்து உங்களுக்கு குபேரன் நகர் தாங்க இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சூப்பரான ஒரு ஆர்ச்சோட ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. உங்களுக்கு DTCP ரெரா அப்ரூவ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அருமையாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைவே மேலே இருக்குது, NHக்கு மேலேயே இருக்குது. உங்களுக்கு வந்து திருவள்ளூர் டு திருத்தணி திருப்பதி ஹைவேக்கு மேலேயே இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவேன். அது இல்லாமல் லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஹைவே மேலே ஆன் ரோடு மேலே கிடைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய விஷயம். 9 ஏக்கர்லங்க, 9 ஏக்கரில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 221 பிளாட் ஓவராலாக உங்களுக்கு வந்துருக்கு. சுற்றியுமே கேட்டட் கம்யூனிட்டி ஒரு ப்ராஜெக்ட் தாங்க. உங்களுக்கு சுற்றி காம்பவுண்ட் சோறு நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். பக்காவான காம்பவுண்ட் சோரோட அருமையாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நிற்கிற ரோடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 ஃபீட் 40 அடி ரோடு. உள்ளே போகிற ரோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 33 அடி ரோடு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கம்மியாக வந்து ரோடு கிடையாதுங்க. உங்களுக்கு அருமையான ஒரு ப்ராஜெக்ட். டோல்கேட் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோல்கேட் தெரியும். உங்களுக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோல்கேட் தான் இருக்குது. அப்படியே பாருங்கள் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டோல்கேட்டே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது. எப்போவுமே இந்த ரோட்டில் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும். 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இருக்கிற ரோடுங்க உங்களுக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டோல்கேட்டில் நின்று போகும். திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 40 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆட்டோவில் வந்து நம்ம சைட்டு வாசல்லே வந்து இறக்கி விட்ருவாங்க. பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 19 ரூபாங்க. 19 ரூபாயில் பார்த்தீங்கன்னா டோல்கேட்டில் இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் வாக்கபிள் நடந்தே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்து வந்துடலாங்க. ஒரு அருமையான ப்ராஜெக்டாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக வந்து போய்கிட்டே இருக்குது. இந்த ஹைவே மேலே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ரேட்டு கண்டிப்பாக வந்து ஏறி போகும். ஃபியூச்சரில் இந்த ரேட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் இமிடியேட்டாகவே பார்த்தீங்கன்னா வீடு கட்டி குடி வரனாலும் வரலாம். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடு வந்து வரப்போகுது. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடு வந்து வரப்போகிறாங்க. அதில் ஃபியூச்சரில் வந்து குடியும் வந்துருவாங்க. 600 சதுரலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் சைஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஓவராலாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது பாருங்கள் அந்த காம்பவுண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம குபேர நகர் தான் வந்து இருக்குது. 600 சதுரலேருந்தே பிளாட் சைஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிறனால 9 லட்சத்துலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் வந்து இருக்குதுங்க. இதோட ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா வெறும் 1500 ரூபாங்க. 1499 அப்படின்ற சூப்பரான ஒரு ரேட்டுங்க. இந்த மாதிரியான ஒரு ஹைவே மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு ப்ராஜெக்ட் அது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம லிமிட்டுக்குள்ளேயே சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னோம்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய விஷயம். திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 9.7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தாங்க இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8.9 கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திருவள்ளூர் சார் பதிவாளர் அலுவலகம் பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகம் தீயணைப்புத்துறை அலுவலகம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 8.3 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர். திருவள்ளூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே மாதிரி வீரராகவ பெருமாள் கோயில் திருவள்ளூர்னால எல்லாருக்குமே தெரியும் ஃபேமஸான பெருமாள் கோயில். அதுவும் பார்த்தீங்கன்னா 8.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க. எல்லாமே ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம திருவள்ளூரில் ICMR ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க. திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஆன் ரோடு மேலேயே இருக்குதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே மாதிரி SP ஆஃபீஸு ஹைகோர்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்லேயே ஒரு 6 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் இந்த சரௌண்டிங்லேயே அமைஞ்சிருக்கு. ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு. ஒரு மாவட்டத்தோட பிரைம் லொகேஷன் என்னென்னவா இருக்கும் உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் SP ஆஃபீஸ் ஹைகோர்ட்டு மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் RO ஆஃபீஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்லேயே இருக்குது. ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. எல்லாமே ஒரு 5 to 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டும் பார்த்தீங்கன்னா பஞ்சமே கிடையாது. இந்த போகிற பாதையிலே ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாமே இருக்கு. இங்க இருந்து கரெக்டா ஒரு 6.8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமுருகன் உமன்ஸ் காலேஜ் அதுவும் பாத்தீங்கன்னா இங்க பக்கத்திலே தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்திரா காலேஜ் அமைஞ்சிருக்குங்க. இந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் அது எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 1.9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே அமைஞ்சிருக்குது. ரொம்ப பக்கத்திலே நம்ம சைட்ல இருந்து ப்ராப்பர்ட்டில இருந்து இந்த ஆன் ரோட் மேலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்திலே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்பேத்கர் லா காலேஜ் அது பாத்தீங்கன்னா இங்க இருந்து கரெக்டா ஒரு 3.8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்குங்க. எல்லாமே இந்த சரௌண்டிங்லேயே இருக்கிறனால இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பிரைமான லொகேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாதிரியான பிரைம் லொகேஷனில் அதே மாதிரி எப்போவுமே டிரான்ஸ்போர்ட் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரைம் லொகேஷனில் டோல்கேட்டுக்கு
பக்கத்துலங்க, டோல்கேட்டுக்கு பக்கத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு ஒரு சதுரடி வெறும் 1500 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகோசியபிளாகவும் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பாருங்கள், சைட்டை ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா எப்போயாவது கிடைக்கும் போதே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.